ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. அதாவது திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 65 80 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், பிற 2 6 தொகுதிகள் வரை வெல்லலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும், ஏற்கனவே நடைபெற்று வரும் திமுக ஆட்சி தற்போதும் தொடரும் என்றும் கணித்திருக்கிறது பீப்பிள்ஸ் பல்ஸ். முன்னதாக சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தொடரும் என்று கணித்திருந்த நிலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பீப்பிள்ஸ் பல்ஸ். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் அந்த எண்ணை விட அதிகமாக 125 145 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்லும் என்றும், 65 80 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு பிந்தைய நாட்களில் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது. இதில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான தமிழகத்தில் என்ன நிலவரம் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் திரையில் பார்ப்பது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 145 160 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 50 65 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 13 18 தொகுதிகள் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், பிற கட்சிகள் 5 8 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். தற்போது நாம் திரையில் பார்ப்பது பீப்பிள்ஸ் பல்ஸுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த வகையில் இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 125 145 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக முதல்வர் அரியணையில் மீண்டும் ஸ்டாலின் அமர்வார் என்று கணித்திருக்கிறது பீப்பிள்ஸ் பல்ஸ். தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. தமிழக தேர்தல் களத்தில் புதிதாக உதித்துள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார், எவ்வளவு தொகுதிகளை அவர் கைப்பற்றப் போகிறார், எவ்வளவு வாக்கு சதவீதத்தை அவர் வாங்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. நாம் தமிழர் கட்சியும் எத்தனை வாக்குகளை பிரிக்கப் போகிறது, எவ்வளவு வாக்கு சதவீதத்தை அவர்கள் வாங்கப் போகிறார்கள் என்பதான பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில், இந்த அனைத்து கேள்விகளுக்கும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் முடிவுகள் தெரியவரும் என்றாலும் கூட, தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். திரையில் பார்க்கிறோம் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தன்னுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக உதித்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சி, அதாவது விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுக கூட்டணியை அதிகம் பாதிக்குமா, இல்லை அதிமுக அணிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது போன்ற விவாதங்களும் சமூக வலைதளங்களில் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.